வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுய சுவை நிகழ்ச்சிக்கு. நிறைய சமையல், நிறைய வெரைட்டி சுவையாக சுலபமாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பு. சாதாரணமாக சூப்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் இந்த சூப் கொடுக்கலாம். நம்ம சூப் சாப்பிட்ற பழக்கமே நம்மக்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக அது எலும்பு சூப் மாத்திரம்தான் நம்ம சாப்பிட்றோம். மற்றபடி இந்த காய்கறி சூப் அதெல்லாம் நம்ம பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வரல. பட் இந்த மாதிரி சூப் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 11 மணிக்கு இந்த வயசானவங்களுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பு ப்ரொக்கோலியும் பசலைக்கீரை. ப்ரொக்கோலி பசலைக்கீரை சூப் செய்ய போகிறோம். அந்த ப்ரொக்கோலி பசலைக்கீரை சூப் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். ப்ரொக்கோலி 1, பசலைக்கீரை அரைக்கட்டு, தோரம்பருப்பு 2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு. ப்ரொக்கோலி பசலைக்கீரை சூப்பு. அந்த ப்ரொக்கோலியை பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்புன்னு சொல்லலாம். ப்ரொக்கோலிக்கு அது இன்னொரு தமிழில் சொன்னோம்னா பச்சைப்பூன்னு சொல்கிறோம். காலிஃப்ளவர் இருக்குது, அது மாதிரி பச்சை கலரில் பச்சைப்பூ பசலைக்கீரை சூப். அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு பச்சைப்பூ. அது பச்சைப்பூ சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியானது. அதில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வைட்டமின்ஸும் எல்லா அதில் தாது உப்புக்களும் அருமையான சக்தி கொண்ட அந்த பச்சைப்பூ வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வச்சு இன்றைக்கி நம்ம சூப் பண்ண போகிறோம். ஒரு 2-3 சூப்பு நம்ம செய்யலாம், சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்பை எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு குக்கரோ இல்லை பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பசலைக்கீரை, பச்சைப்பூ, கருவேப்பிலை, தோரம்பருப்பு 2 கை. தோரம்பருப்பு நல்லா அலசிட்டு அந்த தோரம்பருப்பு அதில் போட்டுருங்க. உப்பு போட்டுருங்க. போட்டு 3 விசில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தாளிப்பு வேணுன்றவங்க கொடுக்கலாம், அப்படி இல்லை தேவையில்லை. நான் தாளிப்பு கொடுக்க போகிறதில்ல. பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிட்றோம். வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அரைச்சிட்டு அந்த சூப்பை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்பை செய்ய பார்க்கலாம். இப்போது இந்த பச்சைப்பூவை அப்படியே குக்கரில் போட்டுரும். அதே மாதிரி பசலைக்கீரை அரைக்கட்டியும் குக்கரில் போட்டுரும். கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டுறேன். 2 பச்சை மிளகாய், துவரம்பருப்பு 2 கை அலசிட்டு போட்டலாம். தண்ணி எடுத்துட்டு அந்த துவரம்பருப்பு இதில் போடலாம். இதுக்கு சுமார் ஒரு 4 கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்பில் என்னென்ன போட்டுக்க நம்ம பார்ப்போம். பச்சைப்பூ, பசலைக்கீரை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துவரம்பருப்பு, உப்பு. அந்த பச்சைப்பூவுக்கு நம்ம 5 கிளாஸ் தண்ணி விட்டுருவோம். இதை குக்கரில் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் போட்டு வேக வைக்க போகிறோம். 3 விசில் வந்த பிறகு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். குக்கர் மூடிட்டோம். இப்போது இது ஒரு விதமான சூப்பு. குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு சூப்பு. இது நம்ம அந்த க்ரீமை சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த பச்சைப்பூவும் பசலைக்கீரை பல்ப்பு எடுத்து வச்சுக்கிறோம். வெண்ணெய் போடுறோம், வெண்ணெய் ஊற்றுறோம். வெண்ணெயை உருகிக்கிறோம். மைதா மாவு போடுறோம். பால், சப்போஸ் 50 கிராம் வெண்ணெய் 50 கிராம் மைதா மாவுனா 1/2 லிட்டர் பால். ஒரு நல்ல ஒயிட் சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டுரும். அந்த பால் குக் பண்ணும்போது திக்காகிடும் மைதா மாவு இருக்கிறதால. அதில் இந்த சூப்போடு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் சூப் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு அருமையான சூப்பு காய்கறி சூப். இந்த காய்கறி சூப்புன்னு சொல்லும்போது என்னென்ன காய்கறிகள், எந்த மாதிரி சூப் பண்ணலாம், அதை ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நம்ம பார்ப்போம். நவ் we are going to go for a commercial break.
வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு காய்கறி சூப்புன்னு சொன்னேன். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இல்லை பச்சைப்பூ, பட்டாணி, தக்காளி பழத்தை ஒரே ஒரு தக்காளி பழத்தை வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கை, பூண்டு உரிச்சது வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பூண்டை வதக்குறோம், இந்த காய்கறிலாம் போட்டு வதக்குறோம், அதை தக்காளி பழத்தையும் போட்டுறோம். அதாவது வேக வச்சு உரித்து மிக்சியில் போட்ட தக்காளி பழத்தையும் போட்டுறோம், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடறோம், உப்பு போட்டுறோம். அந்த வெந்து கொஞ்சம் சுண்டி வரும், சுண்டி வரும்போது மிளகுத்தூள் சேர்த்துடுறோம். நீங்கள் அப்படியே குடிச்சு பாருங்கள், அட்டகாசமான ஒரு காய்கறி சூப்பு. இதில் வந்து க்ரீம் சேர்க்க முடியாது, மிக்சியில் போட்டால் தான் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு டொமேட்டோ சூப்பு குழந்தைங்களுக்கு. ஒரு 4 தக்காளி பழம், 2 கேரட்டு, ஒரு வெங்காயம், 4 லவங்கம், 4 பல்லு பூண்டு, எல்லாத்தையும் பச்சையாக கட் பண்ணி போட்டு ஒரு பாத்திரத்தில் முழு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அந்த பல்ப் மாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். 25 கிராம் எண்ணெய், 25 கிராம் மைதா மாவு, வெண்ணெய் உருக்குறோம், மைதா மாவு போடுறோம், போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்லேயே வச்சு குக் பண்ணுறோம். 250 ml மில்க்கு, அதாவது 1.5 கிளாஸ் பால், அதையும் போட்டு கொஞ்சம் திக்காக வருது. ஒரு சிட்டிக்கை உப்பு, ஒரு சிட்டிக்கை மிளகுத்தூள் அந்த சாஸில் போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கேரட்டு, தக்காளி பழம், வெங்காயம், லவங்கம் எல்லாமே இருக்குது, அதை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பல்ப்பை வந்து இந்த சாஸில் ஊற்றிடுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். உப்பு பார்த்துக்கோங்க, இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பச்சைப்பூ பசலிக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டோம். இந்த ப்ரெஷர் அடங்கணும். நான் சொன்ன ஏற்கனவே இதே மாதிரி செய்யும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குழாய் தண்ணி திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ப்ரெஷர் அடங்கிடும். அப்போ நீங்கள் அது பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பசலைக்கீரை, பச்சைப்பூ, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். இது கூட கருவேப்பிலை இதில் போட்டிருக்கோம். இப்போ இது மிக்சியில் போட்டு எடுத்து வந்துடலாம். இப்போது இந்த வேக வச்சதில் பச்சைப்பூ, பசலைக்கீரை, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு சிட்டிக்கை உப்பு, அது என்ன பண்ணும், ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கோம். சூடாக மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா மிக்சி வந்து காலி ஆகிடும். அதனால் இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்சி வந்து கெட்டு போகாது. இப்போது மிக்சியில் போட்டுலாம். ஓகே, உப்பு பார்த்துக்கோங்க. இதில் பெஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த சூப்பில் வந்து அறவே வந்து எண்ணெய் கிடையாது, தாளிப்பு கிடையாது, அப்படியே குடிக்கலாம். அட்டகாசமாக ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். இந்த குடிக்கிற பதத்தில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ஃபைனல் இது காமிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த வேக வச்சு தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இது வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன போட்டோம் அப்படின்னா பசலைக்கீரை, பச்சைப்பூ, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துவரம்பருப்பு, உப்பு, 5 கிளாஸ் தண்ணி விட்டு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம். வந்த பிறகு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்படி நீங்கள் குடிக்கும்போது அட்டகாசமான ஒரு பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்பு கலக்கலாகும்.
இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது சிக்கனும் முட்டையும் சேர்த்து செய்ய போகிறோம். அதாவது அது சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லலாம். இது வந்து பறவைக்கூடு அப்படின்னு சொல்லலாம். அதான் பேர்ட்ஸ் நெஸ்ட்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா சிக்கன் முட்டை வறுவல். ஸோ அந்த சிக்கன் முட்டை வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, முட்டை வேக வச்ச முட்டை 3, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கை, பொடியாக நறுக்கின புதினா 1 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போது பேர்ட்ஸ் நெஸ்ட்னு சொல்கிறோம். பறவைக்கூடு, கோழியையும் அந்த முட்டையை வச்சு ஒரு அருமையான பேர்ட்ஸ் நெஸ்ட், பேர்ட்ஸ் எக் ஆர் நெஸ்ட்டு. முட்டை, கோழி வறுவல். இப்போது கோழியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டோம். கொத்துக்கறி மாதிரி பண்ணிட்டோம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா பனைஞ்சிடுறோம். முட்டையை வேக வச்சுக்கிறோம். நீட்டு வாக்கில் கட் பண்ணிடுறோம். அந்த கோழியை என்ன பண்ணுறோம், ஒரு உருண்டை உருட்டிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த எக் அதில் வச்சு மூடிடுறோம். மூடிட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடுறோம். ஒரு அருமையான ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். முதல்ல வந்து இந்த எக், அதாவது முட்டையும் கோழியும் சேர்ந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். அது இப்போ செய்யும்போதே அந்த மற்ற டிஷ்ஷஸ்லாம் என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம சொல்லலாம். இப்போது சிக்கன் இதில் போடுறேன். இதில் 1 கை வெங்காயம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு அரவை, கொத்தமல்லி, புதினா, உப்பு. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா இதை பசஞ்சிக்கிறோம். தண்ணி இல்லாமல் சிக்கனை அரைச்சிக்கணும். அப்படியே பச்சையாக வாங்கிட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா இந்த பைண்டிங் உங்களுக்கு வராது. இதில் உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, கொத்தமல்லி அதை போட்டு நல்லா பனைஞ்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையை கழுவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஈரமாக போட்டிங்கன்னா அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பைண்டிங் எதுவுமே கொடுக்கவே இல்லை. சாதாரணமாக இதே மாதிரி ஒரு ரொட்டி தூளில் ஊட்டும்போது உங்களுக்கு அது பைண்டிங் கிடைக்கும். நம்ம அதெல்லாம் பண்ணுறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை கழுவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா ஒரு கலவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை உருட்டிக்கிறோம். ஒரு பெரிய உருண்டையாக உருட்டிட்டு இதில் அந்த முட்டையை வைக்கிறோம். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதை தட்டிட்டு முட்டையை வச்சிடறோம். வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போது எண்ணெயில் போடலாம். இது வந்து ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது நீங்கள் கேட்கலாம், மட்டனில் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம். மட்டனில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேக்காடு கொடுத்துருங்க. மட்டனில் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு வேக்காடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டிங்கன்னா மட்டன் நல்லா வந்து பச்சை மட்டன் போடும்போது வேகாது. அதனால்
வேக்காடு கொடுத்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொரிஞ்சி வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சிவியோஸ் நிகழ்ச்சிக்கு. நம்ம முட்டையை சிக்கன் வச்சு ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸில் போட்டிருக்கேன். சப்போஸ் ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அதை இந்த மாதிரி பீஸாக போட்டு கட் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு உருண்டையாவது கொடுக்கணும் இல்லையா? அதனால் இதை சின்ன உருண்டையாக உருட்டி அதை உள்ள அந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி அதில் பொரிச்சு எடுங்க. அப்போது பங்கிடும்போது ஈஸியாக இருக்கும். அந்த சைஸ் வந்து நீங்கள் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போஸ் கொஞ்சமாக வீட்டில் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். அது டேஸ்ட்டு, அதாவது டேஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு டொமேட்டோ சாஸில் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது பார்வையாக இருக்கும். 2 பேர் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். சின்ன சின்ன இதாக கொடுக்கும்போது பங்காரம், அதாவது நிறைய பேர் பங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி இது எப்படி செய்யுது நம்ம பார்த்துப்போம். சிக்கன் என்ன பண்ணுவோம், மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டோம். பச்சை சிக்கனை ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டோம். உப்பு, பச்சை மிளகா, பொடியாக இருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வெங்காயம், பொடியாக இருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை வேக வச்சு அது உள்ளே வச்சு அப்படியே கவர் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். அருமையான முட்டை கோழி வறுவல் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் பேர்ட் ஷேக்குன்னு சொல்லலாம். இது சப்போஸ் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதாவது எண்ணெயில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டிங்க அப்படின்னா அது கரெக்ட் ஆகிடும். இப்போது ஒரு முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை இன்னொன்று சிக்கன், அதாவது இதே மாதிரி நம்ம கோலா உருண்டை செய்யலாம். மின்ஸ் சிக்கனு, அதாவது சிக்கன் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பஞ்சு மாதிரி ஆகிடும், வெளியே வந்து கிறிஸ்பாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு எந்த சாஸும் தேவையில்லை. ஸோ அது வந்து கோலா உருண்டை சொல்லலாம். கோலா உருண்டை குழம்பு வேறு, இந்த கோலா உருண்டை ஃப்ரை வேறு ஆக்சுவலாக. ஸோ இதே குழம்பு வேணும்னா நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தக்காளி பழம், வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டை வதக்கிட்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் வதக்கிட்டு, கொஞ்சம் தேங்காய் நல்லா ஒட்ட அரைச்சி, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி அதை தேங்காய் அரைவையும் போட்டு நல்லா கொதி வரும்போது அந்த சிக்கன் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது பொரிக்காமல் இருக்கணும், அப்படியே போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குழம்புக்கு வந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. அந்த கோலா உருண்டை குழம்புன்னு சொல்லுவோம். அது சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். சப்பாத்தி நானோட, சப்பாத்தி ரொட்டியோட வந்து சூப்பராக இருக்கும் அந்த கோலா உருண்டை குழம்பு. கொஞ்சம் சிக்கன் நல்லா பொரிஞ்சிடுச்சு, நல்லா வெந்து போச்சு. இப்போது கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பார்த்தோம். பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்பு. பார்த்திங்கன்னா பச்சைப்பூ, அதாவது ப்ரொக்கோலி, பசலைக்கீரை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, துவரம்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தின்னா இல்லாமல்
அதே மாதிரி திக்காக இல்லாமல் குடிக்கிற பதத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அருமையான பச்சைப்பூ பசலைக்கீரை சூப்பு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க குடிக்கும்போது கலக்கலாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு. ரெண்டாவது வந்து கோழி முட்டை வறுவல் பண்ணோம். என்ன பண்ணோம், சிக்கன் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி உள்ள முட்டை வேக வச்ச முட்டையை விட்டு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம். அது கோழி முட்டை வரும்னு சொல்லலாம், இல்லை பேர்ட் சேக்குன்னு சொல்லலாம். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.